ரொம்ப நாள் கழிச்சு பாலா இயக்கத்துல வந்த வணங்கான் படத்தை பார்த்தேன். பாலா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தொடர் ஃபெயிலியர்லாம் குடுத்தாரு. அவருடைய கடைசி ஒரு மாரி படம் அப்படின்னா, நான் கடவுள். நான் கடவுளுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஒரு மாரி தான் இருந்துச்சு. அவன் இவன்ல கூட. வணங்கான் படம் வந்துட்டு நேத்து பார்க்குறேன். அந்த படத்தினுடைய அ மியூசிக் வந்து ஜி.வி. பிரகாஷ். அப்புறம் டீம்லாம் ஒரு சாதாரண டீம் தான் வச்சிருக்காரு. பெரிய எலைட் டீம்லாம் எடுத்துட்டு வரவே இல்ல. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு, அவருடைய புகழ் பேருக்கு பெரிய பெரிய டீம் எடுத்திருந்திருக்கலாம். பட் ஆனா சின்ன டீம் வச்சு தான் அந்த படத்த எடுத்திருக்கிறாரு. அந்த படத்த பார்க்கும்போது பெரிய பட்ஜெட்டட் படம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண பட்ஜெட் படம். நார்மலா நடக்கிற ஒரு சீன் தான். ஸோ படத்தின் கதை என்னன்னு சொல்றேன். படத்தின் கதை என்ன அப்படின்னா, அ அந்த கதையில ஹீரோவுடைய கேரக்டர சொல்லும்போதே ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அந்த படத்துக்கு போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு அந்த ஹீரோவுடைய நிலைமை. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னன்னா பேச முடியாது, கேட்க முடியாது. ஒரு படத்தின் ஹீரோ பேச முடியாது, கேட்க முடியாதுன்னு நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதைத்தான் வந்து பாலா வச்சிருக்கிறாரு. ஸோ அங்கேருந்தே சுவாரஸ்யம் ஸ்டார்ட் ஆயிடுது. நான் நினச்சேன் அந்த பையன் அந்த அருண் விஜயோடைய தங்கச்சியா ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்களுக்கு தான் மாற்றுத்திறனாளி இருப்பாங்க நினச்சேன். பார்த்தா அருண் விஜயே மாற்றுத்திறனாளி. ஒரு மாற்றுத்திறனாளியோடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டே வராங்க. சில காமெடி அதுன்னு சொல்லிட்டு. பட் கிளைமேக்ஸ் அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடி தான் அவர் கதைக்குள்ளே ரியல் கதைக்குள்ளே என்டர் ஆகிறார். அந்த ரியல் கதை என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இவர் வேலைக்கு போறாரு. ஏன்னா மாடர்னா இருக்கிறதுனால. அப்புறம் அந்த ஸ்கூல்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல இந்த பர்டிகுலர் டாபிக், இது ஒரு பெரிய கதைங்களாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். பெண்களை வந்துட்டு பாலியல் வன்முறை வந்து நிறைய நடக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணி கெடுத்துட்டாங்க. அதை ஒட்டியது தான். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கதைனா ஒரு பெண்ணுனா பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் பழி வாங்குவாங்கன்னு இருக்கோம். இவர் கதைக்களத்தை கொண்டு எங்கே வச்சிட்டார் அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஸ்கூல். சரி, மாற்றுத்திறனாளிகள் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதான் ரொம்ப பார்க்குறதுக்கே மனசு உடஞ்சிருச்சு. அப்படி ஒரு பீப்புள் வந்து இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க. அதை வந்து இந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத ஹீரோ வந்து பார்த்துறாரு. இல்லை அந்த குழந்தைங்க சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகுதான் செகண்ட் ஹாஃப் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அவர்களை இவர் எப்படி பழி வாங்கினார். ஸோ பழி வாங்கினார்னா, இவருக்கு வந்து பேசவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது இல்லையா? அதுக்கு அடுத்த கட்டத்தில் நகர்த்துறாரு பாலா. போலீஸு, கோர்ட்டுலாம் வருது, வக்கீல்லாம். அப்போ இவர் எப்படி அதை எதிர்கொள்கிறாரு? இவருக்கு பொய் சொல்லவும் தெரியாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த பேச்செலாம் இருக்கு இல்லையா? இந்த வாய் பேச முடியாதவங்களுக்குலாம் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சு பேசுகிறாங்க. அப்போ ஒரு உண்மையை சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ பதக்குது நமக்கு. எப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ இதுக்கு பிறகு எப்படி கதை மூவ் ஆகும்? அப்படிங்கும்போது தான் வந்து ஒரு ஜட்ஜு, ஒரு எஸ்பி எல்லாம் வராங்க. எப்படி இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் அந்த கதையை வந்து நமக்கு வந்து ஒரு அப்படியே எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்ராஜடியாக முடிக்கிறார். அந்த கிளைமேக்ஸ் ட்ராஜடியாக முடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் அதுக்கு வந்து அந்த அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் இந்த ஹீரோ வாய் பேச முடியாத ஹீரோ வந்துட்டு உண்மையை தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை வந்து பொய் சொல்லி தப்பிச்சிடலாம், ஏன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் நான் தப்பிக்கலை. ஸோ அந்த ராவான ஒரு கேரக்டர் இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த கதை. இதை வந்து எமோஷனலாக சொன்னேன் இல்லையா? கதைன்னு சொல்கிறத விட எவ்வளோ எமோட் ஆனது. ஸோ இது ஒரு சாதாரண ஒரு பழிவாங்குற ஒரு பாலியல் கதை தான். பட் பாலா அவர்கள் வந்துட்டு இதை எப்படி கையாண்டார், அந்த கிளைமேக்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, நமக்கே தோணுது போய் அவனை கொன்னுடலாமா, வச்சிடலாம்லாட்டு. அவர் ஒரு தண்டனை கொடுக்குறாரு. இந்த பாலியல் வன்முறை பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனை. இதெல்லாம் வந்து நாட்டில் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இப்படி ஒரு தண்டனை இருக்குன்னா ஒருத்தன் கூட அதை செய்ய மாட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடூரம் ஆயிடுவார் அந்த ஹீரோ. ஸோ ஓவராலாக வந்து இந்த கதை சாதாரண கதையாக இருந்தாலும் அந்த சம்பவங்கள்லாம் வந்து நம்ம படம் பார்க்கணும் என்னென்னா, அந்த ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர் நம்ம வந்து நம்மளை மறந்து அதில் இன்வால்வ் ஆகிட்டோம்னா சக்ஸஸ் தான். அதை கொண்டு வந்துட்டார் பாலா. இன்டர்வலுக்கு பிறகு, இன்டர்வலுக்கு 10, 15 மினிட்ஸ் முன்னாடியிலேருந்து இன்டர்வல் எண்டு வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பாலா படம் நான் ரொம்ப கனத்த இதயம் ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய ட்ரெண்டும் கூட. ஸோ பாலா வந்து எந்த ஜானருக்கு மாறாமல் இதே ஜானரில் இருக்கிறார். இதே எடுங்க, ரொம்ப தேவைப்படுது.
ரொம்ப எமோஷன்ஸ் வந்துட்டு மிக பயங்கரமாக உண்மையாக எடுக்கிறீங்க. ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணால் அந்த கேரக்டர் உண்மையாக என்ன இருக்குமோ அதை சொல்கிறீங்க. அதையே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயம் நிறைய இருக்குது. கோடிக்கணக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். அதை வந்து இப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். ரொம்ப அருமையாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. படிக்கலாம் செய்யலாம். பட் அதை தாண்டி தொடர்ந்து நம்ம வந்து இந்த பாலியல் பலாத்காரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை வந்து எதிர்க்கணும். எதுக்குன்னு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் பாடம். அந்த கிளைமேக்ஸில் அந்த அந்த வில்லனுக்கு கொடுக்குற தண்டனை தான் வந்து சரியான தண்டனைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள்.